வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரியான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டெலிவரி, ஃபாஸ்ட் டெலிவரி அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இப்போ வரைக்கும் இல்லை. பட் இந்த மந்த்தில் இருந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 20 சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 டே டெலிவரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, அதாவது மதியம் 1 மணிக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர அப்கமிங் ஃபெப்ரவரிலேருந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ எனேபிள் ஆக போகுது. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 சிட்டிஸ் மட்டும் தான் விட்டுருக்காங்க. அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு கோயம்புத்தூரில் மட்டும் தான் இந்த ஃபியூச்சர் வந்து இப்போ எனேபிள் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பெங்களூர், பூனே, மகாராஷ்டிரா இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வர அப்கமிங் மந்த்ஸ், அதாவது அடுத்த இன்னொரு சில மாதத்தில் வந்து அக்ராஸ் வேர்ல்டு ஃபுல்லாக, அதாவது அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 சிட்டிஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரில் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதனா கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லை. அஷ்யூர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ளஸ் கஸ்டமராக இருந்தால் ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது. மேபி இது ஃபியூச்சரில் வேணால் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஃபியூச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்ப்பீங்க, அமேசானில் பார்ப்பீங்க. கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கம்மியாக இருக்கும். பட் வந்து இதில் டெலிவரி டேட் வந்து 7 days 8 daysன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அதே அமேசானில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். 1 டே டெலிவரி, 2 டே டெலிவரின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சு. பட் இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தான் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இது இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி யாருன்னா தெரியல, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது, இதனால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்ஸில் வந்து இது பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா இவங்க வந்து இந்த செக்யூரிட்டி பேக்கேஜ் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அமௌண்ட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தான் ஃப்ளிப்கார்ட்டோட வேலை. பட் அவங்க அதுக்குன்னு தனியாக கஸ்டமர்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுறது இது இல்லை. பட் இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் இல்லை வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வராது. அதுக்கு இன்னும் ஒரு சில மாதம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களும் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களும் வித்தின் அ டேக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸில் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க.